உங்கள் விஜய். ஐயா தங்கராசு போன் எடுத்தாப்லையா? இல்ல அத்தா. எப்படி எடுப்பாப்ல? நாம எதிர்பார்க்கறதும் தப்பு. என்னடா? உங்ககிட்டயும் ஆத்தா கிட்டயும் கொஞ்சம் பேசணும்னு. சொல்லு. ஆறுமுகம், நானு, நண்பைங்க எல்லாரும் ஒரு 5-6 நாள் குற்றாலம் போயிட்டு வரலான்னு இருக்கோண்ணே. மனசு சரியில்லை, வீட்டை விட்டு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. அண்ணா அப்படி இல்லைண்ணே. நீங்க மட்டும் எதுக்கு போறீங்க? எங்களையும் கூட்டு போலாம்ல. நாங்க மட்டும் என்ன இங்க சந்தோஷமாவா இருக்கோம்? ராஜவேலு போயிட்டு வரட்டும். அத்தா, இன்னும் வீட்டுல பந்தக்கால் எடுக்கல. அதுக்குள்ள இவங்க வெளியூர் போனா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்களா? அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நினைக்கிறியா? ஒரு நம்பிக்கை ஆத்தா. எனக்கு அப்படி தோணலையா. அப்போ பந்தக்கால எடுத்துடலாமா? வேற என்னையா செய்யறது? எடுக்க சொல்லிடு. ஆறுமுகம் அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. என்னென்ன பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? பாலமுருகா, அத்தா நீங்க போயிட்டு வாங்க ஐயா. ரொம்ப நன்றி ஆத்தா. பாலமுருகா அண்ணே, உன்னைய நம்பித்தான் இந்த பயலுகளை நான் அனுப்புறேன். இவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய சேட்டக்காரங்கன்னு எனக்கு தான் தெரியும். டேய் மதியான அண்ணே, தண்ணி அடிச்சுட்டு சலம்பல் விடுறது, சண்டை இழுக்கிறதுன்னு ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், காக்காக்கி போட்டுருவோம். தில்பாண்டி, ஆத்தா வாய மூடிக்கிட்டு ஊரை சுத்திட்டு வாங்க. நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் நாக்குல சனி உக்காந்துருக்காரு. அதனாலதான் ஆத்தா அடிக்கடி எனக்கு சளி பிடிக்குது. இந்த துடுக்கான பேச்சுதான் நம்ம குடும்பத்தை துண்டாக்கி இருக்கு. பேச்ச குறைடா. சரியாத்தா. இல்லன்னா துண்டு துண்டா வெட்டி காக்காக்கி போட்டுருவீங்கண்ணே. காக்கா பாவண்டா, நாய்க்கு போட்டுரும். அண்ணே. பென்னிக்குக்கு அண்ணே, தினமும் 6 மணிக்கு உங்ககிட்ட இருந்து போன் வரணும். எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, தங்கி இருக்கிற அட்ரஸ் எல்லாம் எனக்கு பக்காவா வந்து சேரணும். சரிண்ணே. வரல துண்டு துண்டா. உனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட முடியாது. அருவாளை தருவேன், நீயா வெட்டிக்கிறணும். ஆறுமுகம், ஆத்தா. பத்திரமா போயிட்டு வாய்யா. சரி ஆத்தா. உன் கல்யாணம் தடங்கலாயிருக்கு, தரமட்டமாகல. சரி ஆத்தா. பாலமுருகா, ஆத்தா இன்னமும் ராஜவேலு முருகன் துணைன்னு எழுதினதுக்கு அப்புறம்தான் எதையுமே எழுதுவான். நம்ம மனக்குறைய முருகன் தீர்த்து வைப்பான். போயிட்டு சீக்கிரம் வாங்க ஐயா. சரி ஆத்தா. பழனி, என்னம்மா? எங்கேயா போற?
யூனியன் ஆஃபீஸ் வர போயிட்டு வந்துடுறேம்மா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுமா. நம்ம குடும்பத்துக்கும் ராஜவேலன் மா. குடும்பத்துக்கும் அந்த அண்ணங்காத திருட்டு பைய. நான் பேசுறத முழுசா கேளியா. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சண்டை. ஒட்டும் வேணாம் உரமும் வேணாம் பிரிஞ்சாச்சு. நல்ல நேரமா. அவங்க குடும்பத்துல மாப்பிள்ளை எடுக்கல. என்ன மாதிரி எல்லாம் பேசி தீத்தானுங்க. பண திமிரு. மாப்பிள்ளை விடுங்கிற அகந்த. யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்க அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. எல்லாம் நீங்க பண்ண புண்ணியமா. தெய்வானி அவங்க குடும்பத்துல இருந்து காப்பாத்திருச்சு. அவங்க அவங்களோட தப்ப உணர்ந்து ஒரு வேளை நம்மளை தேடி வரலாம். வந்தா அடிச்சு மண்டை பொழந்து ரத்தம் சொட்ட சொட்ட அனுப்பி வச்சிட மாட்டேன். முட்டா பயல, நீ அவங்கள அடிச்சு விரட்டுன்னு சொன்னா நீ சொல்ல மாட்ட. அவனுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லுமா. அவங்க பக்கம் இருந்து யாராவது நம்ம ஊர் கூப்பிட்டு காப்பி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அன்பா பேசி பஸ் ஏத்தி அனுப்பி வச்சிடறான். போதுமா? பழனி, நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நாம நல்லதுதான் செய்யணும். அதுதான் சாமி நமக்கு கொடுத்த புத்திக்கு மரியாதை. புத்தி இல்லாம நடந்துகிட்டவனுக்கு மன்னிப்பெல்லாம் ஒரு கேடா. இங்க பாரு பழனி, யாரு வந்தாலும் சரி, நீ பக்குவமா பேசி அவங்கள அனுப்பி வைக்கணும். புரியுதா? சரி பழனி, சொல்லுமா. ஒருவேளை பாலமுருகன் நம்ம ஊருக்கு எங்களை தேடி வந்தா அவனை வெட்டி பணக்காட்டுல தூக்கி வீசிட்டு வந்துருவேன். டேய், சும்மா கத்தாதமா. என்ன இப்படியெல்லாம் அடிச்சான் தெரியுமா? பழனி, உன்ன மாதிரி எனக்கு அவனும் ஒரு மகன். சிட்ஃபண்ட் கம்பெனி மூடி உங்க அப்பா சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் மொத்தமா எல்லாம் போனப்ப அவன் தாண்டா அங்க இங்கன்னு ஓடி அலைஞ்சு பணத்தை கொண்டு வந்து நீட்டினான். அதான் கல்யாணம் நின்னு போச்சு. பணத்தை திருப்பி மூஞ்சில அடிச்சு வீசிட வேண்டியதானே. சரியான நேரத்துல உனக்கு ஒருத்தன் குண்டூசி தந்து உதவுனா கூட அது பெரிய விஷயம்தான். அவனுக்கு விசுவாசமாவும் நன்றியாவும் இருந்தாகணும். அவசியம் இல்லம்மா. எனக்கு அவசியம். என் வயித்துல பிறந்த மகன் உனக்கும் அவசியம். மா, என்ன தடுக்காதமா. அவன் மட்டும் என் கையில சிக்கணும். துண்ட அறுத்து போட்டு. டேய், பழனி, கோவில்ல வச்சு நான் என் மனசார அவனை என் மகன்னு கூப்பிட்டுட்டேன். அது நிஜமான அன்பு. என் 2 மகன்களும் சண்டை போடக்கூடாது. நீ என்ன சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சேன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் பாலமுருகன் கூட சண்டை போடக்கூடாது. பழனி, நடந்த சண்டையில தெய்வான கல்யாணம் மட்டும் இல்ல, பாலமுருகன் கல்யாணமும் நின்னு போச்சு. அவனும் நேசிச்சவளை இழந்துட்டு வலியோட தண்டா இருக்கான். பழனி, அவன் உன் சகோதரன். அவனை தொடாத. அம்மா சொல்றத கேளு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்றா தில்பண்டி. என்னது
இருக்கிற மொத்த லாட்ஜிலையும் நம்ம பேரை சொன்னா ரூம் தரமாட்டாங்களா? ஏண்டா? அப்படியா? சரி சரி, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். என்னாச்சுடா? நம்ம பேரை சொன்னா கேட்டேன். பழனிக்கு இந்த ஊர்ல பெரிய செல்வாக்கு போல மாப்ள. பழனியை பகைச்சுக்கிட்டு ₹1 ரூம் தர மாட்டாங்களாம். ஓஹோ, அப்ப நம்ம வருவோன்னு பழனி முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். பழனி ஸ்கெட்சை போட்டானோ பிச்சை போட்டானோ வந்த வேலையை உடனடியா முடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடணும். போற போக்க பார்த்தா நமக்கு இந்த ஊர்ல சோறு கூட கிடைக்காது போல மாப்ள. கவலைப்படாதடா, வெண்ணிலா கிட்ட சொல்லி முழு சாப்பாடு பார்சல் எடுத்துட்டு வர சொல்றேன். முறைக்காத தம்பி. ஆக்ஷன் சீன் நடக்க போறப்போ அனாவசியமா ரொமான்ஸ் ரியாக்ஷன்லாம் தராத. டேய், என்ன பாஸ்? அங்க பாருங்க. நீங்க இங்கே இருங்க. நான் கூப்பிடாம இறங்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நீங்க காருக்குள்ளேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? பார்த்து பாப்பா. யோ மதையான, நம்ம பழனி அடிச்சு அடிக்கி நம்ம மட்டும் பழனி கையில சிக்கணும்னு வையேன், தூக்கி போட்டே மிதிப்பான். டேய், அவனே ஜர்தா பீடா சைஸ்ல இருக்கான், அவனுக்கு போய் பயந்துகிட்டு. அப்ப இறங்கி போய் எகிரி அடிக்க வேண்டியது தானே? முதல்ல ஆர்டினரி மேன் கிட்ட அவன் பேசிட்டா, அப்புறமா இந்த சூப்பர் மேன் போய் பேசுவான். இதுக்கும் தலை ஆம மாதிரி தட்டிக்கிட்டே உக்காரு, அப்புறம் மிதிச்சிட போறான். எங்கடா வந்த? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உனக்கு மன்னிப்பு எல்லாம் இல்ல, போயிட்டே இரு. பழனி, நான் சொல்றது கொஞ்சம். என்ன பேச விடுங்க. டேய் டேய் டேய், இருங்கடா. அவன் ஏதோ பேச வரான், அவன் வாய் அடிச்சு ஓடிங்கடா. அடடா, போடுறா அவனை. போடுறா. எல்லாம் சொல்ல விடுங்கடா. டேய், நமக்கு ஆறுமுகம் கல்யாணம் தான் முக்கியம். அமைதியாயிரு. போயிடுறா. பழனி, நான் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன போய் அடிக்க பாக்குறியே? நியாயமா? நியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாதடா. அன்னைக்கு ராத்திரி என்ன பிடிச்சு அடிச்சப்போ ஒரு நிமிஷம் உண்மையை சொல்றேன், விட்டீங்களாடா? என்ன பேச விட்டீங்களா? சரி, நடந்தது நடந்து போச்சு பாண்டி. ஆறுமுகமும் எங்க கூட வருவான். உங்க வீட்டுல உங்க எல்லார் காலையும் விழுந்து நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். டேய், போயிரு. எனக்கு வெறி ஆச்சு.
என்ன செய்வ பண்ணி? என்னை கொண்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவியா? எதுக்கு அதெல்லாம்? என்னை மன்னிச்சுட்டு மறுபடியும் கல்யாணத்தை நடத்து. டேய், இனி அந்த ராஜவேல் குடும்பத்துல எவனை பார்த்தாலும் வெட்டுவேன். நல்ல வேளை உன் கூட ஆறுமுகம் இப்ப வரல. வந்திருந்தோம் இந்நேரம் பணமாயிருப்பான். என் தங்கச்சி வாழ்க்கை நல்ல வேளை உங்கள மாதிரி அவசர புத்திக்காரங்கிட்ட சிக்கல. போடா போ, திரும்பி பார்க்காம போ. பண்ணி, நான் தனலட்சுமி அம்மா கிட்ட பேசணும், கொஞ்சம் வழி விடு. டேய், எனக்கு பொறுமையோட அளவு ரொம்ப குறைவு. ஒருவேளை நீ ஊர் பக்கம் வந்தா பக்குவமா பேசி அனுப்புன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். போயிடுறா. பண்ணி, உனக்கு கெஞ்சி கேட்கறியா? பிரச்சனை வளர்க்காத. பிரச்சனையை முடிக்க தாண்டா உன்னை ஊர் எல்லையிலேயே நிறுத்தியிருக்கேன். போயிரு. மாட்டம் பண்ணி. பாலமுருகா, இந்த பழனிய பதம் பார்க்காத, ரத்த கலரி ஆயிரும். நான் போக மாட்டேன் பண்ணி. பழனி, 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 போடா. பழனி, போடா. தைரியம் இருந்தா உங்க ஊர்லயே வந்து பழனி, விடு பண்ணி. பழனி, வேணாம். விடுப்பா, விடுப்பா. நாங்க போறோம் பழனி. வாடா. ஏய், கார்ல ஏறா. போடா பெண்ணி, போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இருக்கிற ஊர்ல தான் இருக்க. உனக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்க. ஆனா உன்னை பார்க்க முடியல. உன்னை இங்க வர வேண்டான்னு சொன்ன, நீ ஏன் வந்த? உன்னை பார்க்கணும். எனக்கு யாரையும் பார்க்க தேவையில்லை. வெண்ணிலா, நான் தனலட்சுமி அம்மா பார்க்கலான்னு ஊருக்குள்ள வந்தேன். ஆனா வழியில வர வழியில என்னாச்சு? அது பழனி எங்களை. பழனி, பழனி என்னாச்சுன்னு சட்டுன்னு சொல்லுடா. ஏதாவது அடிதடியா? யாருக்கு அடிபட்டுச்சு? நீ எப்படி இருக்க? யாருக்கும் எதுவும் ஆகல. நான் நல்லா இருக்கேன். நாங்க இங்க சண்டை போட வரல. அதான் எல்லா சண்டையும் போட்டு முடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? தப்பு பண்ணவங்க எப்பயும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்களா? தப்ப ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்களா? மாட்டாங்க. அதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிள். என்ன புரிஞ்சுக்காம தண்டிச்ச மாதிரி பழனிய யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம அடிச்சிட்ட. அது எத்தனை தடவை சொல்லி காட்டுவ? சரி, இனி சொல்லல, போன் பண்ணாத. ஏய், இருடி, பேசிட்டு இருக்கல. எதுக்குடா கத்துற? எதுக்கு கத்துற? என்னைக்காவது எந்த பிரச்சனையாவது அமைதியா நிதானமா யோசிச்சிருக்கியா? எல்லாத்துலயும் அவசரம். ஆறுமுக அழுதுட்டு இருக்கான். அவன் மனசுல தெய்வானை தவிர வேற யாரும் இல்ல. எதுக்கு இதை என்கிட்ட சொல்ற? நீ தனலட்சுமி அம்மா கிட்ட பேசணும்.
வாய்ப்பே இல்ல. வாய்ப்பை உருவாக்கு. அனாவசியம்னு தோணுது. எனக்காக? உனக்காக லைஃப்ல நிறைய தியாகம் பண்ணியாச்சு. இது கடைசி. நான் எனக்காக உங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஆறுமுகம் நல்லவன். பெரியவங்க சண்டையில அவன் கல்யாணம் நின்னு போச்சு. அன்னைக்கு எல்லாரும் எதோ புரிஞ்சுக்காம பேசினாங்க. ஆனா ஆறுமுகம் தெய்வானைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசல. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க அங்க அழுதுட்டு நின்னு இருந்தா பேசிருப்பானோ என்னமோ. ப்ளீஸ் நிலா, அவன் ஜெனியூனா தெய்வானைய நேசிக்கிறான். அவன் லவ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிடு. ஏய், அத தெய்வான சொல்லட்டும். போன்ல பேச சொல்றேன். நேர்ல சொல்லட்டும். வாய்ப்பே இல்ல. நானும் ஆறுமுகமும் இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்க்க வரோம். ஒரு வார்த்தை பேசினா போதும், அவ்வளவுதான். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வந்து நின்னா போதும். சாரி பாலா, நானும் தெய்வானியும் எங்கேயும் வரமாட்டோம். நீங்க வீட்டுக்கு வந்துலாம் ரிஸ்க் எடுக்காத, தப்பாயிடும். இனிமே போன் பண்ணாத, எடுக்க மாட்டேன். வெண்ணிலா